அனைவருக்கும் வணக்கம். இன்று மதுரையில் சித்திரை திருவிழா பொருட்காட்சி, அதாவது எக்ஸிபிஷன் எப்பயும் பாரம்பரியமிக்க கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மேல் நடந்துட்டு வருது. இப்போ 41வது ஆண்டு சித்திரை திருவிழா பொருட்காட்சியை திறந்து வைப்பதற்காக அதோட செய்தித்துறை சார்ந்து அதோடைய அமைச்சர் சகோதரர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தார். ஸோ அதோட இன்னைக்கு அனைத்து துறைகள் சார்ந்த ஒவ்வொரு துறையும் 4 வாரங்கள் செயல்பாடு, என்னென்ன திட்டங்கள், முதல்வருடைய விஷன் என்ன, எதை நோக்கி பயணிச்சுக்கிறோம், அதனோட அனைத்து ஸ்டால்களிலும் இந்த 4 வாரத்தில் அரசு செய்த என்னென்ன முன்னெடுப்புகள் அனைத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. குறைந்த நாட்களில் மிக விரைவாக இந்த எக்ஸிபிஷன் சிறப்பாக செயல்படுத்தி இன்னைக்கு மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், அனைவரும் பார்த்து கொள்ளும் விஷயமாக இருக்கும். கட்டணங்களும் பள்ளி குழந்தைகளுக்கு 5 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ மற்றவர்களுக்கு அதே மாதிரி நிறைய சலுகைகள் இருக்குது. கண்டிப்பாக இது மக்களுக்கு பயன்படும் வரையில் இருக்கும். அனைவரும் பயன்படும்படி கேட்டுக்கிறோம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். யார் சொன்னது? உத்தமர் யார்? உத்தமர் செந்தில் பாலாஜி. அப்படி சொன்னாதான் உத்தமர் செந்தில் பாலாஜி சொன்னா. அவர் எந்த லட்சணத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறான்னு எல்லாருக்குமே தெரியுமா? இவர் வாங்கின டிரான்ஸ்ஃபார்மரோட தரம் என்ன, இவர் எந்த லட்சணத்தில் வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர், 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல எவ்வளவு கோடி ஊழல் செய்யப்பட்டது, எவ்வளவு முறை அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது, உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் உயர்நீதிமன்றம் எவ்வளவு கேள்விகள் கேட்டு எப்படி 35 கம்பெனி 25 கம்பெனி ஒரே இடத்துல ஒரே ஐபி அட்ரஸில் ஒரே டெண்டர் வேல்யூ எப்படி கோட் பண்ணாங்க, எப்படி 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா மதிப்புள்ள டெண்டர்கள் 30, 40, 50% உயர்த்தப்பட்டு கோட் பண்ணப்பட்டுச்சு. எஸ்டிமேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க, எப்படி பிரித்து கொடுத்தேன்னு எல்லாம் கேவலமாக கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதன் வாயிலாக இன்னைக்கு சிபிஐ இதுக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ அவரெல்லாம் இந்த துறையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போன துறையில் ஏதாவது கேஸ் வாங்காமல் இருந்திருக்காரா? இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறையில் இருந்தார்ல, போக்குவரத்து துறையில் இவ்வளோ பேருக்கு, அதாவது இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கிட்ட வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி வழக்குகள் இருக்கு. அந்த வழக்கை எவ்வளவு மோசமாக 4 வழக்கை ஒரு வழக்காக்கி எல்லா வழிகளையும் அதை அடைத்து ஏற்கனவே 2 வருஷம் சிறையில் இருந்து மீண்டும் அந்த வழக்கை நடைபெறாத வகையில் பல பெட்டிஷனை போட்டு இன்னமும் அதில் ஹேங் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளோ பேர்கிட்ட வசூலிச்சு ஜாப் ராக்கெட் கேஸ்ன்றது இருக்கிறதுலே கேவலமான கேஸ். எவ்வளோ பேர் நீங்கள் பணம் வாங்கி எவ்வளோ பேர் நீங்கள் ஏமாத்திருக்கிறீங்க, அவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திருக்கிறீங்க. அதுக்கான அனைத்து ஆதாரங்களோட பிடிபட்டு இன்னைக்கு சிபிஐயில் அதையும் இன்னைக்கு இங்கே கிரைம் பிரான்ச்சில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மருக்கு சிபிஐ இருக்கு. எந்த துறையில் போனாலும் அவர் இப்போ உத்தமர் செந்தில் பாலாஜி போன துறையிலேருந்து அந்த துறை மீண்டு வருவதே பெரிய கஷ்டமாக இருக்கும். போக்குவரத்து துறை அவர் என்னைக்கு போனாரோ அன்னைக்கூட அந்த போக்குவரத்து துறையோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும். இது வரைக்கும் பாதி பேர் அந்த துறையோட ஒவ்வொரு நாளும் அதோட அழிவை பார்த்துருக்கோம். மின்சாரத்துறையில் நாங்கள் விரைவாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம். கடந்த 5 ஆண்டுகள் என்ன செய்யப்பட்டது, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க, எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொக்யூர் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணாங்க, எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் இவங்க உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கியிருந்தாங்க, என்னென்ன வகையாக இவர்கள் இந்த துறையில் யாருக்கும் அரசுக்கு இழப்பு எந்தெந்த வகையில் ஏற்படுத்தினாங்க. ஒன்றும் இல்லை, ரெனியூபிள் எனர்ஜி நம்ம தான் 90களிலே முதல்ல ரெனியூபிள் எனர்ஜி சோலாரு விண்டு அதிகமாக அப்போ முதல்ல கொண்டு வரப்பட்டது தமிழகத்தில் தான். இன்றைக்கி தமிழகம் அந்த துறையில் எவ்வளோ கீழே இருக்குது. இன்றைக்கி ரெனியூபிள் எனர்ஜியில் நம்ம தான் ரொம்ப மோசமான அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன காரணம்? இவர்கள் சார்ந்த ஆட்கள் ஒரு 4-5 குடும்பங்கள் மட்டும் பயன்பெறும் வகையில், 4-5 தனிநபர் பயன்பெறும் வகையில் ஒரு லாபி அமைச்சு யாருமே உள்ளே போய் நீங்கள் சோலாரில் போய் இன்றைக்கி அப்ளிகேஷன் கொடுக்கணுனாலும் எத்தனை லட்சம்னு ஊருக்கே தெரியும். அன்றைக்கி நாங்கள் வெண்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் கொடுத்தோம். அனைத்து இன்வெஸ்டர்ஸையும் கூப்பிட்டு பேசியிருந்தோம். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு உள்ளே போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னாலே 4-5 தனிநபர்கள் 4-5 புரோக்கரை நாங்கள் சந்திக்காமல் நாங்கள் அப்ளிகேஷனை உள்ளே போகாது. ஒரு மெகாவாட்டுக்கு இத்தனை லட்சம், 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு தான் ஒரு மெகாவாட் அப்ளிகேஷனை உள்ளே போகும். அப்புறம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? எப்படி நீங்கள் தரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வரும்? நீங்கள் சோலார்னு போனால் ரியல் எஸ்டேட்லேருந்து 300-400 ஏக்கரை ஒரு புரோக்கரை வாங்கி வச்சுருப்பாரு. அந்த புரோக்கர்கிட்ட போய் நீங்கள் லேண்டையும் வாங்கணும், அங்கே போய் அவங்ககிட்ட தான் அப்ளிகேஷனும் கொடுக்கணும். அவங்க மூலியமாக நீங்கள் கமிஷனுங்கும் பண்ண முடியும். அவங்க மூலியமாக அவங்க தான் அக்ரிகேட்டராகவும் இருப்பாங்க. அவங்க தான் ஒரு சின்ன மினி சப்ஸ்டேஷனை வச்சுருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் நீங்கள் கமிஷனும் பண்ணணும். ஸோ ஒரு சாதாரணமாக ஒருத்தர் போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இத்தனை புரோக்கர்களை தாண்டி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ரெனியூபிள் எனர்ஜி எல்லா இடத்தையும் சீரமைச்சிட்டு வரும். கண்டிப்பாக மக்களுக்கு தெரிவிப்போம் இந்த துறை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. எதுக்கு இந்த 5 வருஷத்தில் எத்தனை பேர் நீங்கள் வேலைக்கு எடுத்தீங்க? 70,000 பேர்கிட்ட நீங்கள் வேக்கண்ட் இருக்குது. எத்தனாயிரம் பேர் வேலைக்கு எடுத்தீங்க? எவ்வளோ பேர் வேலைக்கு எடுத்தீங்க? ஏன் இந்த பொசிஷனை ஃபில் பண்ணலை? ஏன் இவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கலை? ஏன் ரெனியூபிள் எனர்ஜியில் இவ்வளவு தடைகளை மீறி இத்தனை புரோக்கர்களோடு எதுக்கு செயல்படுச்சு? அதனால தான் இன்றைக்கி உடுமலைப்பேட்டில் இருக்கிற சென்டரையும் திருநெல்வேலியில் இருக்கிற சென்டரையும் ஏன் க்ளோஸ் பண்ணோம்? அனைத்தும்
முறைகேடு நடைபெறதுக்காக ஒரு சென்டரை உருவாக்கி அதன் மூலியமாக தான் அனைத்து அப்ளிகேஷனும் பெறப்பட்டுச்சு. ஸோ அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அந்த 2 சென்டரையும் க்ளோஸ் பண்ணிருக்கோம். பல முன்னெடுப்புகள் இந்த 4 வாரத்தில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடுகளில் எப்படி எஸ்டிமேஷன் தவறு நடந்துச்சு, அது மாதிரியான தவறுகள் இனி அந்த துறையில் நடக்காத வகையில் இந்த டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியே மாற்றிருக்கோம். அனைத்து பாலிசி லெவல் டெசிஷன்ஸே நாங்கள் நிறைய மாற்றிருக்கோம். க்ரீனில் எதுக்காக எல்லா அப்ளிகேஷன் நிறுத்தி வச்சிருக்கோம், எல்லா அப்ளிகேஷன் நிறுத்தி வச்சு இனிமேல் டிரான்ஸ்பரண்டாக கொடுக்க போகிறோம். யாரும் போய் எந்த புரோக்கரையும் பார்த்து நீங்கள் 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்துட்டுலாம் வாங்க வேண்டிய தேவையில்லை. யார் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணோம். இன்னும் ஒரு சில நாட்களில் அதோட டெஸ்டிங் போயிட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் இந்த துறை எவ்வளவு மோசமாக சீர்கேடு பண்ண முடியுமோ அவ்வளோ மோசமாக சீர்கேடு பண்ணியிருந்தார்கள். ஏன் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி தேவையில்லாமல் ஆஜராகிட்டு இருக்காரு? இதோடைய முன்னாடி இருந்த அமைச்சர் சிவசங்கர் தானே? ஏன் சிவசங்கர் ஆஜராகலை? சிவசங்கரன் ரப்பர் ஸ்டாம்ப்பு. முன்னாடி அவருக்கு என்னத்தை கையெழுத்து போட்டோம்னு தெரியாது. சிவசங்கரை கூப்பிட்டு வச்சு கடந்த 2 வருஷமா நீங்கள் இருந்தீங்களே, அமைச்சராக இருந்தீங்களே மின்சாரத்துறைக்கு, உங்களுக்கு பதில் செந்தில் பாலாஜி பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் எதுக்காக பதில் சொல்லலான்னு கேட்டு பாருங்க. சிவசங்கரன் ரப்பர் ஸ்டாம்பாக தான் இருந்தார். அவர் எதில் கையெழுத்து போட சொல்றாங்களோ கையெழுத்து போட்டு பேசாமல் இருப்பார். அந்த துறையை மறைமுகமாக நடத்திட்டு இருந்ததே செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக்கு இன்னொரு நாங்கள் ரீசெண்டாக சஸ்பெண்ட் பண்ணோம், ஒரு சில புரோக்கர்கள் தான் சொன்னோம். ஸோ அதனால இந்த துறையை எவ்வளவு மோசமாக கொண்டு போக முடியும் கொண்டு போனால் இவரையே இப்போ ஆஜராகுது. நீ தான் இந்த துறையுடைய அமைச்சர் இல்லைல்ல, நீங்கள் எதுக்கு இப்போ ஆஜராகிறீங்க? உங்களுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதனால இந்த துறையை மறைமுகமாக இவ்வளோ மோசமாக கொண்டு போனதுக்கு முக்கிய காரணமே செந்தில் பாலாஜி தான். இந்த துறையோட கரண்ட் நிலைமை நாங்கள் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவோம். இதை மீட்டெடுக்க முயற்சிகளும் முழு வீச்சில் முதல்வருடைய உத்தரவின் பேரில் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கணும், இப்போ இருக்கிற லோடு கெப்பாசிட்டியில் நம்ம இன்னொரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ சப்ஸ்டேஷன், இன்றைக்கி கிட்டத்தட்ட எவ்வளோ சப்ஸ்டேஷன் தேவை, ஏன் நம்ம அந்த 5 வருஷத்துக்கு எந்த முன்னாடிக்குள்ள எவ்வளோ பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் கணக்கெடுத்துருக்கோம். எவ்வளோ நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குன்னா இது எவ்வளோ லெகசி, எவ்வளோ 20 வருஷம் பின்னாடி, எவ்வளோ 15 வருஷத்துக்கு பின்னாடி இன்ஸ்டால் பண்ணப்பட்டது எல்லாத்தையும் கணக்கெடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு தேவைன்றது நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால் சரி பண்ணுறதுக்கான அனைத்து வெள்ளை அறிக்கையும் கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம சப்ஸ்டேஷன், ஏன்னா லோடு கெப்பாசிட்டி தாங்கணும். இன்றைக்கி 5000 மெகாவாட் சென்னை தாண்டிடுச்சு. அப்போ நீங்கள் லோடு கெப்பாசிட்டி கூட்டுறப்ப அதுக்கான சப்ஸ்டேஷன்ஸும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் அந்த லோடை சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவை. அதே தான் மதுரையில் நான் கேட்டப்போ இன்றைக்கி 6 சப்ஸ்டேஷன் தேவைங்கிறாங்க. ஸோ அதுக்கான இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக கொண்டு வரக்கான வேலைகள் இது மாதிரி எல்லா இடத்துலையும் தமிழகம் முழுவதும் கணக்கிடும் பணிகள் கடந்த 1 வாரமாக நடந்துட்டு. இந்த 1 வாரத்தில் எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டேஷன் தேவை, எங்கே லோடு தேவைன்ற எடுத்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் லோடுகள், அதாவது இவர்களுக்கு நிறைய இடத்துல புரோக்கர்கள் மூலியமாக இந்த சோலார் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜியில் நிறைய லோட்ஸை மறைமுகம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் போய் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த லோட் ஃப்ளோ ஸ்டடியும் தமிழகம் முழுவதும் நடந்துச்சு. ஸோ அந்த லோட் ஃப்ளோ ஸ்டடியை பார்த்துட்டு தான் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் யார் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு கமிஷனிங்கே கொடுக்குறோம், சோலார் கமிஷனிங்கே கொடுக்குறோம். ஸோ சோலார் இதில் விண்டில் கமிஷனிங்கே கொடுக்குறோம். ஸோ தெளிவாக சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு. இதை சீரமைக்காமல் நம்ம வெளியில் போய் நம்ம கரெக்ஷனே பண்ண முடியும். ஏன்னா முதல்ல இப்போ ஒவ்வொரு நாளும் எங்கேயுமே டெண்டர் நம்ம நிறுத்தலை. டெண்டருடைய பாலிசி தான் மாற்றிருக்கோம், டெண்டரோட எஸ்டிமேஷன் பாலிசியை மாற்றிருக்கோம், அதாவது வேல்யூ எஸ்டிமேஷன் பாலிசியை மாற்றிருக்கோம். ஸோ வேல்யூலாம் எல்லாத்தையும் சரி பண்ணி பிறகு கண்டிப்பாக அனைத்து டெண்டர்களும் விடப்படும். தவறுகள் நடக்காது. 30% 40% கமிஷன்லாம் எங்கேயும் கிடையாது. தெளிவாக மக்களுக்கான அரசு, மக்களுக்கான பணம், மக்களுக்கான அந்த துறை ஒவ்வொரு இடத்துலையும் சீரமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நாங்களும் தெளிவாக சொல்லுவோம் எங்கே தவறு நடந்துச்சு, எவ்வளோ தூரம் மக்களுக்கான பணம் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த துறை முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு வெள்ளை அறிக்கையாக வெகு விரைவில் அதை கொடுப்போம். அசஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லா ஸ்டாக் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அந்த அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா துறையும் அதே மாதிரி தான். ஏன்னா 3 வாரங்கள் தான் ஆச்சு. மற்ற அமைச்சர்கள் பொறுப்பேற்று 2 வாரம் தான் ஆச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்டாக் அசஸ்மெண்ட், அவங்களோட துறை எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துருக்கோம். மின்சாரத்துறையில் எல்லா அசஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சப்ஸ்டேஷன் தேவை, எவ்வளோ பவர் தேவை, இன்னும் 2 வருஷத்துக்கு நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன இருக்குது, ஸோ அதுக்கு என்ன தேவைப்படுது, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் கணக்கிட்டு கண்டிப்பாக தெளிவுபடுத்தி இந்த நிலைமையில் இருக்கோம், இதை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெளிவுபடுத்தி தான் நம்ம அடுத்த கடத்து போவோம். இப்போதைக்கு நம்மளுடைய மேனுவல் எஃபர்ட், அதாவது எங்கெங்கெல்லாம் இந்த லோடை தாங்க முடியாமல் ஒரு சில பேருடைய நடவடிக்கையால் எங்கெல்லாம் பவர் ஃபெயிலியர் வருதோ அதை சீக்கிரம் சரி பண்ணுறதுக்கான அதிகபட்ச மேனுவல் எஃபர்ட்டை கூட்டிருக்கோம், அதிகரிச்சிருக்கோம். ஸோ 500 பேர் நம்ம இப்போ சென்னையில் மட்டும் ரோந்து பணிகள் ஈடுபடுத்தியிருக்கோம். 125 குழுக்களை வைத்து ஒரு குழுக்கு 4 பேர் அன்றைக்கே நம்ம போட்டிருந்தோம். அந்த லிஸ்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை கண்காணிக்க உயர்மட்ட குழு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணியிருக்கோம். கடந்த 4 நாட்களில் பார்த்துருப்பீங்க எங்கெங்கெல்லாம் பவர் ஃபெயிலியர்ஸ் நடக்குது அது உடனே சரி பண்ணுற வேலைகளை நம்ம பண்ணியிருப்பாங்க. நம்ம டெய்லி அதையும் பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். எவ்வளோ நேரம் ஆகுது, எந்தெந்த இடத்துல ஒரு விரைவாக அந்த பவர் ஃபெயிலியர் சரி பண்ணப்படுதுன்னு கண்டிப்பாக இன்னும் அந்த கண்காணிப்பு அதிகரிக்கப்படும். தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான நபர்கள் பண்ண முடியும். இப்போதைக்கு அதை வைத்து தான் நம்ம பவர் ஃபெயிலியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பேரலாக நம்ம சரி செய்கிற பணிகளும் மேற்கொள்வோம்.
200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது நம்ம சொல்லியும் கூட இப்போ இபி பில் பிரச்சனை ஏன் கிளம்பி இல்லை அதில் எந்த தவறும் இல்லை. அது இன்றைக்கே வந்து மின்சார வாரியத்தில் ஒரு சில பேர் வந்து சமூக வலைத்தை தவறாக அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் நமக்கு மின்சார வாரியத்துலேருந்து கொடுத்துருக்கோம். அந்த 500 யூனிட் வரை அந்த 200 அதை நம்ம கிளியராக கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். நிறைய பேர் சமூக வலைத்தில் தவறாக பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை உடனே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த நபர்களுக்கே வந்து இது நீங்கள் போட்டுக்கிற செய்தி தப்புன்னு சொல்லி போட்டிருக்கோம். முதல்ல குறிப்பிட்டது போல் 200 யூனிட் கண்டிப்பாக ஃப்ரீ. பல்வேறு முறைகேடுகள் கண்டறியப்பட்டுச்சுன்னா முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது நடவடிக்கை பாதிக்குமா? இல்லை அது அந்த துறையில் விசாரித்து என்ன நடவடிக்கை யார் மேலே எடுக்கப்படும் கண்டிப்பாக போய் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் ஆகும். ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் முதல்கட்ட எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க விசாரணை மேற்கொள்வாங்க சிபிஐ. ஸோ அவங்களுக்கான காலகட்டத்தை எடுத்துப்பாங்க. எங்கே நடந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு எத்தனை கம்பெனிகள் இதில் இன்வால்வ்டு, எப்படி இன்வால்வ்டு, யார் யார் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக இருக்குது. எல்லாமே ஆன் டாக்குமெண்ட் ரெக்கார்டு தானே. ஐபி அட்ரஸ் ஒரே அட்ரஸு, எல்லாம் கம்பெனி ஆன் ரெக்கார்டு இருக்குது, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண ரெக்கார்டு இருக்குது, எங்கே போனாங்க யார் போனாங்க வீடியோ ரெக்கார்டு மேலே இருக்குது. அதுக்கு மேலே என்ன தப்பிக்க முடியும்? இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் மக்களுடைய பணத்தை திருடிட்டு யாரும் தப்பிக்க முடியாது. அது சரியான நேரத்தில் கேஸ் ஃபைல் பண்ணணும், அவ்வளோதான். இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு நான் வந்து 2024 கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சேன். நான் தான் அதை டிவிஎஸ்சிக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கேன். அப்போ இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3-4 வருடங்களாக பல அமைப்புகள் எல்லாம் போராடி இந்த கேஸை இப்போ தான் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் இந்த ஜாப் ராக்கெட் வழக்கு எப்போ போடப்படுச்சு? 2015 போடப்பட்ட வழக்கு 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷமாக அந்த ஜாப் ராக்கெட் கேஸ் நடந்துகிட்டே இருக்குது. 11 வருஷமாக அது வந்து இன்னும் சார்ஜ் ஷீட்டுக்கே போகல. அப்போ எந்த லெவலில் வந்து இவரெல்லாம் உத்தமர் செந்தில் பாலாஜி ஏன் நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சுல, நீங்கள் தான் எந்த தப்பும் செய்யலையில, அப்போ போய் எதிர்கொள்ள வேணும் தானே கேஸை. நீங்கள் ஏன் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு அதுக்கு வந்து இந்த 4 கேஸை ஒன்றாக்கணும்னு போட்டு எல்லாத்தையும் குழப்பி நீங்கள் ஆட்சியில் இருந்த 5 வருஷத்தில் இந்த கேஸை 1 இன்ச்சு கூட நகராமல் ஏன் பார்த்துக்கிட்டீங்க? எல்லா வகையிலையும் இந்த கேஸை முடக்குனீங்களா? உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதை திரும்ப கொண்டு வந்தாங்க. யாராவது போய் பணம் வாங்கி லஞ்சம் வாங்கின கேஸில் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் போட்டுருக்கீங்களா? அது போன பிறகு தான் உச்சநீதிமன்றம் தலையிடுச்சு. இந்த ஜாப் ராக்கெட் கேஸில் எப்படி வச்சுன்னா அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட். நான் தான் வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன், பணம் அவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தான் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ண அளவுக்கான உத்தமர் அவர். ஆனால் அந்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்புறம் இருக்க கேஸுன்னு செட்டில்மெண்ட் பண்ண வழக்கு அது. அந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றம் போய் அங்கேருந்து திரும்ப விசாரணையாக உச்சநீதிமன்றம் இவ்வளோ அழுத்தம் கொடுத்தனால தான் அந்த கேஸாவது லைவ்ல இருக்கு. ஸோ சரியாக முறையாக இணைத்தும் விசாரிக்கப்படும். கண்டிப்பாக யார் தவறு செய்தால் நடவடிக்கை எடுப்போம். மின்சாரத்துறையில் சீரமைக்கும் பணிகள் வெள்ளை அறிக்கை எல்லா துறையிலும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. கைது செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாம் தீவிர விசாரணை முடியட்டும். விசாரணை நடக்கும் பொழுது எதை சொன்னாலும் அது நான் சொன்னால் எனக்கு அதுக்கு சம்மந்தம். நான் சொன்னால் விசாரணை அதிகாரிகள் தான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அது ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பல முறையில் அந்த விசாரணை அதிகாரிகள் தாண்டி மற்றவர்கள் யாரும் பேசினா அது அப்ராப்ரியேட்டாக இருக்கும். பிரதமரை பார்த்து சொன்னாரு. ஆனா கோயம்புத்தூர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வச்சாரு. குறிப்பா மதுரை தென் மாவட்டம் சார்ந்து ஒன்றும் வைக்கலன்னு. இல்லை பிரதமரிடம் என்ன மாதிரியான அதாவது பொதுவான தமிழகத்துக்கு தேவையான விஷயங்கள் சொன்னால் தான் அது வந்து சரியாக இருக்கும். என்னென்ன தேவையோ அது வந்து எதெல்லாம் நமக்கு இஷ்யூவாக இருக்கோ, எதெல்லாம் பிரச்சனையாக மீனவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் வந்து மேகதாது விஷயங்கள் மீனவர் சம்மந்தப்பட்ட எதாவது தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே யாருமே ஆள் பிடிக்க வேண்டிய வேலையே இல்லைங்க. எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? ஒன்று எங்கள் அதிமுகவில் திரு ஆர்பி உதயகுமார் அண்ணன் வந்து பேசியிருக்காருன்னு சொல்கிறீங்க. அவர்கிட்ட போய் ஒன்று நீங்கள் உங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சரி 2 பேரும் சேர்ந்து முயற்சி செஞ்சாங்கன்னா எதுக்கு உங்களுடைய எம்எல்ஏக்கள் தவிர்த்து உங்களோட நிர்வாகிகளும் விலகிட்டே வராங்க? அவர் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இன்றைக்கி கட்சியிலேருந்து விலகிருக்காங்க? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கட்சியிலேருந்து விலகிட்டாங்க. எதுக்கு விலகிறாங்க? இன்றைக்கி திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய குடும்ப சொத்தையும் மட்டும் காப்பாற்றிக்கொள்ள எந்த முடிவு வேணாலும் எடுக்க தயாராக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கிற மற்ற கட்சி நிர்வாகிகள் அவங்க பின்னாடி எப்படி உழைச்சிட்டு போவாங்க? அவங்க ஒவ்வொருத்தரும் கட்சி பணியை செய்ய வந்திருக்காங்க, மக்களோட வேலை செய்ய வந்திருக்காங்கன்னா அவங்க இந்த 2 குடும்ப சொத்தையும் காப்பாற்ற வந்திருக்காங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நானே 3 இணைப்புகளை வச்சுட்டு வந்தோம். ஒவ்வொரு எம்எல்ஏக்கள்டையும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்காக வந்து இணைகிறாங்க மாற்றுக் கட்சியிலேருந்து. எதுக்கு இணைகிறாங்க? இன்றைக்கி எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க இன்னும் முயற்சி செய்கிறாரு. இன்னும் ஏதாவது குறுக்கோல முயற்சி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த கட்சியில் தொண்டர்களுக்கு அடிமட்ட தொண்டர்கள் எம்எல்ஏக்கள் வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ வரைக்கும் இதுக்கு மேலே இவங்களோட பயணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஏன்னா அவங்க எம்எல்ஏ இருந்து என்ன பண்ண முடியும்? வெறும் எம்எல்ஏ இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்க? வெறும் எம்எல்ஏவாக இருந்து அங்கே சட்டமன்றத்துக்குள்ளேயும் போக முடியாது, அவங்களுடைய தொகுதிக்குள்ளேயும் போக முடியாது, போனால் மக்கள் பணி எதுவும் செய்ய முடியாது. இவங்க தலைவர்கள் அடிக்கிற பண்ணுற விஷயங்களை சகித்து கொண்டு இருக்க முடியல. அதற்காக கட்சியிலேருந்து விலகி விட்டு எம்எல்ஏ பதவியிலேருந்து ராஜினாமா செய்து விட்டு இன்றைக்கி வளர்ச்சியின மட்டுமே மக்கள் வந்து கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வாக்களித்தாங்க. விஜய் அவர்கள் கூட வந்து சேர்றதுல எந்த தப்பு இல்லை. அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இங்கே இருக்கிற நீங்கள் இப்போ 10 பத்திரிகையாளர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் நீங்கள் போய் இன்றைக்கி சேரணும்னா அதிமுகவோ போய் சேருவீங்களா? நீங்களே சொல்லுங்கள். அவங்கள போய் தேருவீங்களா? என்ன செய்வாங்க அவங்க?
அவங்க 2 பேரும் நாளைக்கு இன்னைக்கு இப்போவும் அந்த முயற்சி நடத்தி தான் இருக்காங்க. இப்போவும் திரு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில எதையாவது செய்து எங்களுடைய தலைவரை இன்னைக்கு மக்களுக்காக 100% ஒவ்வொரு நாளும் 24 பணியாற்றி வரும் இந்த முதல்வருக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் சதி செய்துட்டு தான் இருக்காங்க. எந்த இது வந்தாலும் கோடிக்கணக்கான மக்கள் அவரோட இருக்காங்க. அதை அனைத்தையும் முறியடித்து இந்த ஆட்சி 40-50 வருடத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் தொடரும். ஒவ்வொரு தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட இல்ல செயலாளர்கள் கட்சி சார்ந்த முடிவுகள் தலைவர் கண்டிப்பாக எப்படி இன்னும் நிறைய அதாவது நிறைய முடிவுகள் கட்சி சார்ந்த முடிவுகள் தலைவர் எடுப்பார். அது எந்த முடிவும் எட்டப்படவில்லை. ஆலோசனை இருக்கு. தலைவர் முடிவெடுத்த பிறகு நம்ம தலைவரும் பொதுச் செயலாளர்களும் சேர்ந்து அதை வந்து அறிவிப்பாங்க. தாவேக்காவுடைய ஆட்சி அதிகார மையம் வந்து அமைச்சர் ஆதவர்ஷனா தான். ஏன்னா அவர் முதல்கோட்ட ஏதாவது அமைச்சர் மாதிரி பாருங்க சொல்லியிருக்காங்க. யாராவது இந்த இதுல பேசுறதான் பண்ணுவாங்க. அவங்க யாரும் வந்து முதல்வர் ஏற்கனவே சொன்னது போல தான் முதல்வர் தான் நீங்க வந்து அவர் கொடுக்கும் என்ன மாதிரியான எல்லாருக்கும் வழிகாட்டுதல் பண்றாரோ அதை நோக்கி தான் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எதிர்கட்சி கிளப்புறது. சகோதரர் ஆதவர்ஜன் வந்து அவருடைய அமைச்சகம் அவருடைய கட்சிக்கு என்ன தேவை கட்சிக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காரு. எதிர்கட்சிகள் அதன் செயல்பாடுகள் மீது கோபம் வரதான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு வந்து கட்சிக்கான வேலையில் கட்சியோட பணிகளை அவர் செஞ்சுட்டு இருக்கப்ப அவர்கள் வந்து தேவையில்லாமல் என்ன கிளப்பி விடுறாங்களோ அதற்கெல்லாம் நாங்கள் செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அனைவரும் முதல்வர் என்ன டைரக்ஷன் கொடுக்கணும் அதை நோக்கி தான் பண்ணிச்சுட்டு இருக்கோம். எதிர்கட்சி நான் சொன்னேன் இவங்கெல்லாம் வந்து என்னென்ன இன்னும் வந்து முயற்சி செய்யணும். அதோட முயற்சிகள் தான் இதோடைய தேவையில்லாத போயிடுச்சு. இல்லை அதெல்லாம் இன்னும் ஏதாவது முதல்வர் கையில் தான் அறிவிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அறிவிப்பாங்க அஃபிஷியலாக. பட் எப்போயும் முதல்வர் எப்படின்னா ரொம்ப எளிமையாக இருப்பார். பிறந்தநாள் அன்னைக்கு ரொம்ப எளிமையாக விரும்புவார். அதனால வந்து நலத்திட்டங்களோட எப்போயுமே வந்து மன்றமாக இருக்கப்பையும் சரி போன வருடம் நான் பார்த்தேன் எல்லா தெருக்களிலும் வந்து மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு நலத்திட்டங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. முதல்வர் எப்பயுமே அந்த பிறந்தநாள் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருப்பார். கண்டிப்பாக இது எப்படின்னா அவர் கண்டிப்பாக இது பண்ணி எங்களுக்கு வழிகாட்டுவார். இல்லை, இது மாணவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிங்க. மாணவர்களினுடைய எதிர்காலம் கருதி கட்டாயமாக அவங்க கொடுக்கணும். அவங்க இத்தனாலும் தராதையும் சேர்த்து தான் கொடுக்கணும். அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சு சீராய்வு செய்து டெல்லிக்கே சென்று பேசுறதுனால இருக்கிறோம். பட் எந்த காரணம் கொண்டு இருமொழி கொள்கையை விட்டு தர்றதுக்கு நாங்கள் தயாராக இல்லை.